இன்னும் ட்ரைனிங்ல தானே இருக்கா. அதுல இருந்து அவளை தூக்கிடுவார். நம்ம வேலை சுலபமா முடிஞ்சிடும். எப்படி? சூப்பர் சார். விடவே கூடாது. டேய், ஐயா என்னடா பண்ணிட்டு இருக்க? இன்னும் அங்க சோம்பேறி, சீக்கிரம் வாடா. கௌரவம் ஐயா. சொல்லுங்கய்யா. அங்கெல்லாம் ஒருத்தர் வர மாட்டாங்க, நீ வா. இல்லையா, யாரோ இருந்தாங்க ஐயா, சத்தம் கிடைச்சேன் எனக்கு. என்ன நம்புங்க ஐயா. தொலைச்சிருவான் பாத்துக்க உன்னை. உனக்கு பகல்லையே பேய் பிசாசு தெரியறவனு பயப்படுறவன் நீ. காத சொல்லி வாடா சீக்கிரம், நேரம் ஆயிட்டு இருக்குல்ல. எவ்வளவு நேரம்டா உனக்காக காத்திருக்கிறது? யாரா இருந்தாங்க? இல்லையா, சத்தம் கிடைச்சு அதான் போனேன். உனக்கு மட்டும் சத்தம் கேக்குதுடா, எங்களுக்கு எல்லாம் கேட்காம. எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கிறோம். இவங்க கூட போ. சரிங்க ஐயா. அங்கேயும் போய் யாரையாவது தேடிட்டு இருக்காதுன்னா போய் வேலையை முடிச்சுட்டு எனக்கு போன் பண்ணு. சரிங்க. சரிங்க ஐயா. வாங்க வாங்க. இவனை விடக்கூடாது. இவனை நம்ம விடவே கூடாது. மாமா, இந்திரா, அக்கா, இந்திரா, என்னாச்சுடி? என்னாச்சு? உண்மை என்னன்னு தெரிஞ்சுதா? சொல்லு. அந்த ஜேபியை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதானா? ஆமாக்கா, நமக்கு கிடைச்ச தகவல் எல்லாமே உண்மைதான். அந்த ஜேபி தான் நம்ம குடும்பத்துக்கு எல்லா வேலையும் பண்ணிருக்கான். நம்ம வீட்டுக்கு வந்து பேசிட்டு போனவங்க கூட அவனோட ஆளுங்க தான். இந்திரா, என்னடி சொல்ற? அந்த ஆள் இவ்ளோ மோசமானவரா? ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி வந்து ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு போனானேடி. நல்லவனா அவனா? அக்கா, அந்த ஆள் கொடூரமான வில்லனா இருப்பான் போல. இன்னும் அந்த ஆள் போட்டிருக்கிற பிளான் எல்லாம் கேட்டேன்னு வெச்சுக்கோ, உனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். இந்திரா, நீ சொல்றத கேட்க ரொம்ப பயமா இருக்கே. அப்படி என்னதான் பிளான் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஆளு? அட பாவி, இப்படியெல்லாம் கூடவா மனுஷங்க இருப்பாங்க? ஒரு குடும்பத்துக்கிட்ட உறவாடிக்கிட்டே இப்படி கழுத்து அறுக்கணும்னு நினைக்கிறவன் மனுஷனே கிடையாதுடி. அவன் நல்லாவே இருக்க மாட்டான். இந்திரா, இதை இப்படியே விடக்கூடாது. வா, இந்த விஷயத்த நம்ம அத்தை மாமா கிட்ட போய் சொல்லி ஆகணும். ஆமா, நீ வா. வணக்கம். என்ன கலெக்டர் அம்மா, உங்க அத்தையும் மாமாவும் இல்லையா வீட்டுல? எப்படி நடிக்கிறான் பாத்தியா? அப்படியே கண்ணு மொழியெல்லாம் புடிங்கி திங்கின போல இருக்கு. ரெண்டு பேரும் அப்படியே தகச்சு போய் நின்னுகிட்டு இருக்கீங்க. உங்க அத்தையும் மாமாவும் வீட்டுல இருக்காங்களான்னு கேட்டேன். வாங்க வாங்க சார். வணக்கம். வணக்கம் சார், என்ன ஏதுன்னு விசாரிச்சிங்களா சார்? அவங்க சொன்னதெல்லாம் போய் தானே? அந்த டாக்குமெண்ட் நல்லா வெரிஃபை பண்ணீங்க? அந்த ஆளுங்க கொண்டு வந்ததெல்லாம் போய் டாக்குமெண்ட் தானே? சொல்லுங்க. இல்ல செய்யாமா. அப்ப அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதானா? இருங்க தம்பி, நான் இன்னும் அந்த டாக்குமெண்ட்டையே செக் பண்ணல. என்னங்க சொல்றீங்க? செக் பண்றேன்னு சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனீங்க. இன்னும் செக் பண்ணலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அடடா ஜெயாமா, நான் சொல்ல வந்ததை கொஞ்சம் பொறுமையாத்தான் கேளுங்களேன். நான் இப்போ வேற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு தான் இங்க வந்திருக்கிறேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இந்த வீட்டுக்கு வந்து இந்த சொத்து எங்களோடது தானே தகராறு பண்ணிட்டு போச்சே ஒரு கும்பல். அந்த கும்பல் இன்னைக்கு ராத்திரி உங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்கு முயற்சி பண்ண போகிறதா ஒரு தகவல். அத சொல்லத்தான் வந்தேன்.
என்னப்பா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. அதானே. ஏன் சார் ம்? 15 நாள் டைம் கொடுத்து தானே சார் போனாங்க. நீங்க என்ன சார் வேற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? நியாய அநியாயம் எல்லாம் பாக்குறவங்களா இருந்தா இன்னொருத்தர் சொத்தை எங்களோடதுன்னு ஏன் வந்து உரிமை கொண்டாட போறாங்க, மிரட்ட போறாங்க? அப்ப என்னதாங்க பண்றது? பேசாம போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாமா? ஆ, வேணாம் ஜெயமா, அந்த தப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க. போலீஸ் கேஸ்லாம் போனீங்கன்னா தேவையே இல்லாம இந்த விஷயம் ரொம்ப பெருசாயிரும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு நீங்க தானே அலைய வேண்டியிருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, அந்த ரவுடிங்க இங்க வரும்போது நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. நானே நேர்ல வரேன். அவங்களை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நாங்க போலீஸ்க்கே கால் பண்ணிடுறோம். எங்களுக்கு போலீஸ் கேஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. கோர்ட் வரைக்கும் போனா கூட பரவாயில்ல, நாங்க பாத்துக்கிறோம். ஏய், உனக்கு என்ன பெரிய இவன் நினைப்பா? அவரு தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? ஓ, பிரச்சனையை பெருசாக்கலான்னு பாக்குறியா? இந்திரா, எனக்கும் அவர் சொல்றதுதான் சரின்னு தோணுது. அவர் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல்ல, அப்புறம் என்ன, விடு, அவரே பேசி முடிச்சு கொடுக்கட்டும். அது ஒண்ணும் இல்ல ஜெயம்மா, கலெக்டர் அம்மா அதிகாரத்துக்கு ரொம்ப பக்கத்துல நெருக்கமா போயிட்டாங்கல்ல. அதனால எதுவா இருந்தாலும் சட்டத்தை பயன்படுத்தி, அதிகாரத்தை பயன்படுத்தியே பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா பாவம், கலெக்டர் அம்மாவுக்கு இந்த ரவுடிங்களை பத்தியும் அவங்க என்ன செய்வாங்கன்றத பத்தியும் தெரியாது. ஒருவேளை அப்படி வர்ற ரவுடிகளால இந்த வீட்டுல இருக்கிற யாருக்காவது, ஒரு பேச்சுக்கு சொல்றேன், வீட்டுல இருக்கிற யாருக்காவது ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, பாதிப்பு ஏற்பட்டதுக்கு பிறகு கொய்யோ முறியோன்னு கத்தி என்ன பிரயோஜனம் இல்லையா? எங்களுக்கு அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் சார். இன்னைக்கு அந்த ரவுடிங்க இங்க வந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்க போலீஸ்க்கு தான் ஃபோன் பண்ணுவோம். ஏய், என்னடி உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஒரு பெரிய மனுஷன் கிளிப்புளிக்கு சொல்ற மாதிரி படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்காரு. நீ என்னமோ எல்லாம் தெரிஞ்சவ மாதிரி போலீஸுக்கு போறன்னு சொன்னதையே சொல்லிட்டு இருக்க. ஐயோ ராகினி, கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கிறியா? மடி இந்திரா, நீ எதை செஞ்சாலும் ஒரு காரணம் இல்லாம செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும். இப்போ எதுக்காக இவர்கிட்ட உதவி கேட்க வேணாம், போலீஸ்க்கு போலான்னு சொல்ற? ஏன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ண போற ரவுடியே இவர்தான் மாமா. என்னது? நான் ரவுடியா? என்ன என்ன பார்த்தா ரவுடி மாதிரி தெரியுதா? நல்லா இருக்கு. என்னோட ரேஞ்ச் என்ன, அந்தஸ்து என்ன, சொசைட்டில நான் யாரு, என்னோட மரியாதை என்ன, அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட தெரியாம என்னமா அது? போனா போகுதே, உங்க குடும்ப கஷ்டத்துல இருக்கேன்னு உதவி செய்யலான்னு வந்தேன். கடைசியில என்னைய ரவுடின்னு சொல்லி குடும்பமா சேர்ந்த எல்லாரும் என்னைய அசிங்கப்படுத்த பாக்குறீங்களா? ஜெயாமா, உங்க மருமக வாய்க்கு வந்தபடி பேசுறா, நீங்க கேட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. எனக்கும் ஒண்ணு புரியலங்க. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நானே அவகிட்ட என்னன்னு கேக்குறேன். ஏ இந்திரா, இப்ப எதுக்கு நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பாரு அவர் எவ்வளவு சங்கடப்படுறாருன்னு. அத்தை, தயவு செஞ்சு நீங்க இவரை நம்பாதீங்க. இவர் பண்றது எல்லாமே நடிப்பு, நாடகம். அவரு நம்ம குடும்பத்தை கெடுக்கணுங்கிறதுக்காகவே பிளான் போட்டுதான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அத்தை. ஏய், போதும் நிப்பாட்டு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். அவர் பேசிட்டே இருக்காரு, மரியாதையே இல்லாம நீ பேசிட்டு இருக்க. இங்க பார், நமக்கு நல்லது பண்ணவங்க மேல பழி போடக்கூடாது, சரியா? உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? நான் ஒன்னும் யார் மேலயும் அபாண்டமா பழியெல்லாம் போடல. நான் எல்லாம் ஆதாரத்தோட தான் பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் இருங்க, நான் காட்டுறேன். பாருங்க. உங்க அத்தனை பேரும் அரண்டு போயிருக்காங்க. நீங்க போய் ஒரு போடு போட்டு வந்தீங்களே, அது ரொம்ப நல்லா வேலை செய்யுது. ஐயோ ஜெயா, இன்னைக்கு மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும். அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு நொறுக்குங்க. தடுக்கிறதுக்கு வருவாங்க.
யாரு குறுக்க வந்தாலும் சரி அவங்களையும் விட்டு வைக்க கூடாது, அடிச்சு நொறுக்கிடுங்க. நல்ல வேலை நம்ம பேரு எதுவும் அடிபடலப்பா. இப்படி மாற்ற மாதிரியா எல்லாத்தையும் பண்ணுவேன். உன்னை போய் நான் நம்பிட்டு இருந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? ஏ வெற்றி, பாராத. பாத்தீங்களா அத்தை, இதான் இவரோட உண்மையான முகம். இப்ப சொல்லுங்க மாமா, நான் போலீஸ்க்கு போலான்னு சொன்னது கரெக்டா தப்பா? தப்பே இல்லம்மா நீ சொன்னது. சரியா தான் சொல்லியிருக்க. சீ, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? மொத்த குடும்பத்தையும் படுகுழியில தள்ளி விடலான்னு பிளான் பண்ணிருக்கியே. உனக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதா? உனக்கும் எங்க குடும்பத்துக்கு என்னையா சம்பந்தம்? எதுக்கு இப்படி நல்ல மாதிரி நடிச்சு எங்க குடும்பத்தை ஏமாத்த பார்த்த? கேக்குறேன்ல, சொல்லியா? சொல்லியா? வாயை மூடிக்கிட்டு நின்னுட்டு இருக்க? சொல்லு. சொல்லுங்க சார். உங்ககிட்ட தானே கேக்குறோம். சார் இப்படி பண்ணீங்க? சொல்றேன், இந்திராவை பழி வாங்கறதுக்காகத்தான். இந்த இந்திராவை பழி வாங்கறதுக்காக தான் இது எல்லாத்தையும் செஞ்சேன். எனக்கு ஒரே ஒரு மகன், நான் சீராட்டி பாராட்டி வளர்த்த என்னோட ஒரே வாரிசு. அவ ஒரு நாளைக்கு என் கண்ணு முன்னாடியே தூக்கல. அவனோட சாவுக்கு யாரு காரணம்னு விசாரிச்சேன். அதுக்கு காரணம் இவதான்னு தெரிஞ்சது. இந்த இந்திரா என் மகனை சாகடிச்ச இவள நிம்மதியா நான் வாழ விட்டுருவேனா? அப்படின்னா இத்தனை நாளா எனக்கு வந்த பிரச்சனைக்கெல்லாம் இதால்டா காரணமா? என் பிள்ளைய சாகடிச்சிட்டு இவன் மட்டும் நிம்மதியா வாழ்ந்துருவாடா? வாழ விட்டுருவேனா? இல்ல, முடியாது. இன்னைக்கு எங்கேயே இந்த நொடியை இவளை நான் கொண்டு போடுறேன். எங்கேயாவது இவளை நான் கொன்னுடுறேன். ஏய், இன்னைக்கு விடு. ஏய், இந்திரா, நீ தப்பிக்கவே முடியாது. உனக்கு ஏன் நிப்பாடியா? புடிங்க. கூட்டு போங்க சார் இவனை. இவனை புடிச்சு ஜெயில போடுங்க சார். கூட்டிட்டு போங்க. ஏய், இந்திரா, தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா? என்னைக்கு இருந்தாலும் உன் சாவு என் கையால தாண்டி உன்னை விட மாட்டேன். யோ, அதுக்கு நீ வெளியே வந்தாதானே? இனி ஆயுஸ்க்கு உனக்கு ஜெயில் தான்யா. சாரி மேடம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல சார், நீங்க சரியான டைமுக்கு தான் வந்தீங்க. இல்லைன்னா இந்த ஆளால என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு கூட பார்க்க முடியல. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு மேடம்? நாங்க எங்களோட கடமை தானே செஞ்சோம். அப்புறம் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபர்தரா ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுத்துருங்க. அப்பதான் எங்களால மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க முடியும். சார், இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் முதல்ல புடிச்சு உள்ள போடுங்க சார். கூட்டு போங்க சார் இவனை. கூட்டு வாயா. நீ யோ, தப்பிக்க வாயா. முடியாது. என்னைக்கு இருந்தாலும் வலிமை என் கையால தான். எடுத்துட்டு போங்க. உன்னை விட மாட்டேன். இந்திரா. விட மாட்டேன், இந்திரா. எனக்கு ஒண்ணும் இல்ல. உனக்கு ஒண்ணு இல்லையா? மடி, இல்ல அத்தை. உனக்கு ஒண்ணு இல்ல. நல்லா இருக்கு. இல்ல சரியா? மாமா. உனக்கு எதுவும் ஆகல? இல்ல இல்ல. ரொம்ப நன்றி இந்திரா. நீ நல்ல வேலையா அந்த ஜேபியை பத்தி முன்கூட்டியே கண்டுபிடிச்சிட்ட. இல்லனா நம்மளை எல்லாம் அவன் நல்லா ஏமாத்திருப்பான். ஐயோ என்னத்த,
எதுக்கு நீங்க எனக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? ஒரு மருமகளா என்னோட கடமையை தானே நான் செஞ்சிருக்கேன். அதுக்கு போய் நீங்க நன்றியெல்லாம் சொல்லி என்ன வேற ஆள் மாதிரி நடத்தாதீங்க. ஆமா, அந்த ஜேபி பேசும்போது ஏதோ அவனோட பையனுக்காக தான் இதெல்லாம் செஞ்சேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது என்ன பிரச்சனை இந்திரா? என்ன இந்திரா, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க 2 பேரும் இப்படி ஷாக் ஆகுறீங்க? என்ன விஷயம் இந்திரா, சொல்லு. சொல்லு. அது சின்ன வயசுல இருக்கும்போது ஐயோ ஐயோ ஐயோ, நினைச்சண்டி. என்னடா சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் எதிரே இந்த வீட்டுக்கு வரானேன்னு. அவனுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லையே, எதுக்காக இதெல்லாம் செய்யறாருன்னு யோசிச்சேன். கடைசியில நீ தான் இந்த 7:30 கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கியா? அக்கா, இவளை சும்மா விட்டுறாதக்கா. இப்படியே நீ விட்டேன்னு வை, இன்னும் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இழுத்துட்டு வருவாளோ. ஐயோ, எவ்வளவு எதிரிங்களை வீட்டுக்கு கொண்டு வருவாளோன்னு தெரியாதுக்கா. அக்கா, தயவு செஞ்சு இப்பவே அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. இல்லன்னு வை, நம்ம குடும்பம் மொத்தத்தையும் ஏதாவது பிரச்சனையில கண்டிப்பா மாட்டி விட்டுருவா. ஏ ராகினி, நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? அக்கா, என்னக்கா நீ அவளை எதுவும் சொல்லாம என்ன அமைதியா இருக்க சொல்ற? அக்கா, அவ நம்ம குடும்பத்துக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு அப்புறமும் உனக்கு அவன் மேல கோபமே வரலையாக்கா? ராகினி, உன்னை நான் பேசாம இருன்னு சொன்னேன். என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா இந்திரா மாதிரி தான் இருந்திருப்பா. அக்கா, எனக்கு இவ்வளவு எல்லாம் போய் நிறுத்துன்னு சொன்ன உன்ன. இந்திரா, உனக்கு நடந்த பிரச்சனை மாதிரியே என் பொண்ணுக்கும் நடந்துச்சு. ஆனா என்ன, நீ அந்த பிரச்சனைய தைரியமா எதிர்த்து நின்ன. ஆனா ஆனா என் பொண்ணு கோழ மாதிரி தற்கொலை பண்ணிக்கிட்டா. என் பொண்ணுக்கு மட்டும் உனக்கு இருக்கிற மாதிரி தைரியம் இருந்திருந்துச்சுன்னு வையேன், அவ இன்னைக்கு என் கூட தான் இருந்திருப்பா. என்னை விட்டு போயிருக்கவே மாட்டா. அவளை சொல்லி ஒண்ணும் தப்பு இல்ல. நான் தான் அவளுக்கு தைரியம், துணிச்சல் இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்காம ரொம்ப ரொம்ப செல்லமா வளர்த்துட்டேன். ஒரு பொம்பளை பிள்ளைக்கு எதுக்கு அதெல்லாம்னு நான் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது ஒரு பொண்ணுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் எவ்வளவு முக்கியங்கிறத
நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இந்திரா, எப்பவுமே நீ இதே மாதிரியே இரு. ஐயோ, என்னக்கா நீ இப்படி எல்லாம் பேசுற? முழுசா அவகிட்ட சரண்டர் ஆயிட்ட போலயே. இந்திரா, செம்ம இந்திரா, அந்த ஜேபிய போலீஸ்ல மாட்டி விட்டு நம்ம வீட்டையும் மீட்டு கொடுத்துட்ட. உண்மையிலேயே நீ கிரேட் தான். கலெக்டர் ட்ரைனிங்ல இருக்கும்போதே எவ்வளவு பெரிய விஷயம்லாம் பண்ற. இன்னும் போஸ்டிங்க்கு போனதுக்கு அப்புறம் என்னெல்லாம் சாதிக்க போறியோ, அவார்டெல்லாம் வாங்கி குவிச்சிருவ போல இருக்கே. ஆமா ஆமா, வீடே பத்தாது. போதும், ரெண்டு பேரும் ஓவரா புகழாதீங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குக்கா.